Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்றது அப்படினு தாங்க பார்க்க போறோம். எப்போதும் பண்ற மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணாம கொஞ்சம் டிஃபரண்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இத வந்து நாலு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படினா இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து ட்ரிம் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த ஷேப் நமக்கு கிடைச்சது அப்படினா போதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வீட்ல இருக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 கம்பி இது மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இது வந்து புட்டு கம்பி அப்புறம் வடை கம்பி இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். வீட்ல இந்த மாதிரி ஷேப்ல எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி அளவுல இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த ரெண்டு சைடு வச்சுக்கோங்க. வச்சிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நீள வாட்ல. சைடுல இந்த மாதிரி கம்பி வச்சுட்டு கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா கட் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பி வச்சுட்டு கட் பண்றோம். சம் டைம் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஃபுல்லா கட் பண்ணிடுவோம். அதுக்காக தான். இப்போ வந்து பயப்படாம கட் பண்ணிக்கலாம். கீழ வரைக்கும் ஃபுல்லா கட் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம நேரா கட் பண்ணனும். இந்த மாதிரி நேரா கட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் டைம். இது கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து ஆப்போசிட் சைடுல வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே வந்து திருப்பி வச்சிரலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி திருப்பி வச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனா கட் பண்ணோம்ல. இப்போ வந்து சைடுல வந்து கட் பண்ணனும். இது வந்து கிராஸ்ல இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட் ஆகாது நமக்கு. இந்த மாதிரி கம்பி வச்சுட்டு கட் பண்ணும்போது வீட்ல இருக்க மாதிரி தான் கம்பி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணிட்டு இருக்கும்போது சம் டைம் நடுவுல வந்து ஃபுல்லா கட் பண்ணிட்டோம் அப்படினா ஃபுல்லா வந்து ஸ்பாயில் ஆயிடும். அதுக்காக தான் வச்சிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லா கட் பண்ணிக்கிறேன். இதை விட ரொம்ப மெலிசா வேணும் அப்படினாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி தின்னா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது பாத்துக்கோங்க. திருப்பி வச்சிட்டு இது நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. அப்படியே வந்து ஃபுல்லா இழுத்து பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஷேப் கிடைக்குங்க. எப்போதும் போல நம்ம வந்து ரவுண்டா கட் பண்ணி சிப்ஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃபரண்டா ட்ரை பண்ணோம் அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பெரிய சைஸ்ல எடுத்துட்டீங்க அப்படினா கட் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதே மாதிரி பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப நீளமா கிடைக்கும். அதனால இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ இன்னொன்னு வந்து நான் அதே மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து நாலு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி கம்பிக்கு உள்ள வச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்க போறேன். நேரா வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. இப்போ நம்ம கம்பி வச்சிருக்கிறதால பயப்படாம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் தின்னா வேணும் அப்படினாலும் தின்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆப்போசிட் சைடுல வந்து திருப்பி வச்சிட்டு சைடுல வந்து கட் பண்ணனும். இந்த மாதிரி வந்து கிராஸ்ல கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இத வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போறோம். பாருங்க எந்த அளவுக்கு வந்து அழகா வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்போ இத அடுத்ததா வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. நான் கிட்டத்தட்ட வந்து 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு நீளம் வேணாலும் வரும். நம்ம எந்த அளவுக்கு பெருசா எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அடுத்ததா வந்து ஆயில் நல்லா சூடா இருக்கு. இதுல போட்டு பொரிச்சு எடுத்துற வேண்டியது தான். ரொம்ப வந்து சூடா வைக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கு அப்புறமா வந்து பொரிச்சுக்கோங்க. இது வந்து 4 சைடும் வந்து திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் போடுவோம்ல அதே மாதிரி தான். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் கட் பண்றத விட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது ரொம்ப மெலிசா வந்து சீவுற மாதிரி இருக்கும். அத விட வந்து இது ரொம்ப ஈஸியாவே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து போட்டுட்டு இது வந்து 4 பக்கமும் வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறேன். இது நல்லா வெந்து வர நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாகி வரும். அதனால அப்படியே வந்து எண்ணெயில போட்டுக்கலாம். பாருங்க ஒண்ணு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்கா இருந்து சீக்கிரமா வெந்துருச்சு. இது 4 சைடு வந்து திருப்பி போட்டு நான் நல்லா வேக வச்சுட்டேன். அவ்வளவுதான். இது வந்து இப்போ நம்ம வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம போட்டுருக்க எல்லாத்தையுமே வந்து 4 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனா குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொண்ணா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது மேல கொஞ்சமா வந்து சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடா இருக்கும்போது மேல வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் தேவைப்பட்டா போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.